ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்னம்மா நம்ம செய்ய போகிறோம்? இன்னைக்கு நாம சோலாபூரி செய்ய போகிறோம். சோலாபூரியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த ட்விஸ்ட் தெரியும். அதை நான் இது மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ. அது கூடவே கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் கலந்து தான் செய்ய போகிறேன் சோலாபூரி. இது ஒரு 1/4 கிலோ, அது ஒரு 1/4 கிலோ. சரியா? இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ 4 பேருக்கான அளவு தானே செய்கிறோம். ஆமாம், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ரவை சேர்த்துக்கிறேன். சோலாபூரியில் ரவையெல்லாம் போடுவாங்களா? ஆமாம், அப்போ தான் அது கிரிப்ஸினஸ் அப்படியே புஷ்ஷுன்னு நிற்கும். ஓ, ஓகே ஓகேம்மா. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரையா? அந்த கலர் வர்றதுக்காண்டி. ஓகே. இப்போ தயிர் ஒரு கரண்டி ஊற்றி போட்டுக்கலாம். சரியா? ஓகேம்மா. இப்போ என்னம்மா பண்ணணும்? இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி சேர்க்க போகிறது இல்லையா? சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாவு நல்லா கோதுமை மாவு, மைதா, ரவை, உப்பு, சர்க்கரை, அந்த தயிர் போட்டோம் இல்லையா, இதெல்லாம் ஒன்று போல வரணும். நல்லா பிசைஞ்சிப்போம். சரிம்மா. இப்போ இதில் நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, இதுதான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட். இது என்ன தெரியுமா? பீட்ரூட் வாட்டர். ஓ, ரெட் சோலாபூரியா? பீட்ரூட் தண்ணியை இந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிப்போம். ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்ல, மைதா கெடுதல் அப்படின்னா பீட்ரூட்டு வெஜ்ஜீஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? தயிர் சேர்த்துருக்கோம். ஆமாம், ஒரே ஒரு மைதா தான் கெடுதல், மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக தான் சேர்க்குறோம். சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் தண்ணி சேர்க்குறோமா? ஆமாம். பீட்ரூட் தண்ணினா எப்படிமா? பீட்ரூட்டை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை மேஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணி. ஓ, சரி சரிம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். பூரிக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சொதன்னு இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக இருந்தால் தான் பூரி உனக்கு உப்பி வரும், எண்ணெய் குடிக்காது. இப்போ சோலாபூரினா நம்ம பெரிய பாத்திரத்தில் தானே செய்யணும்? பெரிய கடாயில். பெரிய கடாயில். ஓகே ஓகே. நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சுல மாவு. நல்லா இதாக வரணும். இது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா? ஆமாம்மா, என்ன ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அப்பதான் அது உப்பி வரும். அந்த தண்ணியை குடிக்கும்ல, அது கொஞ்சம் ஊறி வரும். சரி சரி, ஓகே ஓகே. மாவும் நல்லா கொஞ்சம் சாஃப்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவு காயாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில தடவிடுறேன். சரியா? சரிம்மா. தடவிட்டு இது மூடி போட்டு வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சோலாபூரிக்கு சைட் டிஷ் என்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம். சரியா? ஓகேம்மா. இது நல்லா பூரி வரட்டும். கலர் பார்த்தியா எப்படி இருக்குன்ட்டு? பிங்க் பூரி செம்மையா இருக்கும் பூரி. அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேம்மா. காலிஃப்ளவரை நல்லா பூவை தனித்தனியாக பிரிச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு வேக்காடை வச்சு எடுக்க போகிறேன். சரியாம்மா. காலிஃப்ளவர் வச்சு நம்ம என்னம்மா செய்ய போகிறோம்? சைட் டிஷ் பேர் என்ன? இது பஹாடி கோபின்னு வாங்க. அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல செய்ய போறேன். இதுக்கு நான் சனா ஊற வைக்கிறேன். சப்ஜி மாதிரி செய்ய போறோமா? ஆமா, சனாலாம் ஊற வச்சு இதுக்கு செய்யறேன். ஏன்னா அப்பா திடீர்னு கிளினிக்ல இருந்து வரும்போது கேட்டாரு, பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே, பூரி சரியா அப்படின்ட்டு. சரியா? அதுக்கு இப்போ சனாலாம் ஊற வச்சு அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால காலிஃப்ளவரும் கேப்சிகம் இருந்ததா,
அதனால அந்த பஹாடி கோபியும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பூரிக்கு செமையா இருக்கும். சரி சரி. இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ஆமா, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தியா? இதுல ஒரு பச்சை கலர் புழு மாதிரி இருக்கும். அதுதான் ஆமா, அதுக்கு தான் நம்ம வந்து சுடுதண்ணில போட்டு எடுக்கிறது. வெறும்னே இப்படியே செஞ்சு சாப்பிடக்கூடாது, சரியா? இது ப்ரோக்லி இந்த மாதிரி இதுலலாம் வந்து அந்த அந்த சின்னதாக ஒரு பச்சை கலர்ல இருக்கும். அது இந்த தண்டு பகுதியில் இருக்கும். அதனால நல்லா பார்த்து எடுக்கணும். அதை அவள்தான் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பஹாடி கோபிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் நான் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் தனியாவை 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக இடிச்சுக்கலாம். ஓகேம்மா. இப்போ நம்ம போட்டோம் இதெல்லாமே நல்லா இடிச்சிட்டோம், சரியா? ஓகேம்மா. இப்போ இதில் நம்ம தனியா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. காரத்துக்கு நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சீரக பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 3 பச்சை மிளகாவை ஸ்டில் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். அதுக்கப்புறமா இது ஆம்ச்சூர் பவுடர், சரியா? இது கொஞ்சம் புளிப்பு தன்மை தரும், சரியா? அது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ இடிக்க போகிறோம். ஆமாம், இதுலேயே நம்ம வந்து கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கணும். நான் இது இடிச்சுட்டு இந்த கொத்தமல்லி தண்டும் இடிச்சிட்டு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அதையும் இடிச்சுக்கலாம். ஓகேம்மா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இடிச்சுப்போம். ஓகேம்மா. நல்லா இடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இதுலயே நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இடிச்சுக்கலாம். ஓகேம்மா. இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா இடிச்சிட்டோமா? இப்போ இதுல நம்ம பிளாக் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேம்மா. 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். பிளாக் சால்ட் போட்டோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பஹாடி கோபி சொன்னோம் இல்லையா, அதாவது சுக்கா கோபி, அதாவது ட்ரையா இருக்கும், சுக்கா கோபின்னு வாங்க. அதை செய்வோம். அடுப்புல கடாய் வச்சாச்சு. அதுல நான் கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். ஓகேம்மா. காஞ்ச உடனே நம்ம அதுல பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகேம்மா. அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், ரெட் சில்லி போட்டுக்கலாம். அதுலேயே தக்காளி, சீடெலாம் இல்லாமல், ஆமாம் சீடு எடுத்தது, கேப்சிகம், நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஓகேம்மா. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எவ்வளோ நேரம் நம்ம வதக்கணும்? ஜஸ்ட் அது சும்மா ஜஸ்ட் அது க்ரன்ச்சினஸ் போகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகேம்மா. கலர் பார்த்தியா? செம்ம கலராக இருக்குல்ல? க்ரீன் ரெட்டு, டெம்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு இப்போவே பசி எடுத்துகிற மாதிரி இருக்கு. இது க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா, அப்படியே இருக்கட்டுமாமா? அப்படியே இருக்கட்டும்பா. களி நல்லா வதங்கிச்சா? இப்போ நம்ம இடிச்சு வச்சிருந்த மசாலா இதில் போட்டுக்கலாம். ஓகேம்மா. எல்லா மசாலா இதில் போட்டாச்சு. இந்த பச்சை வாசனை, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, மசாலாவும் நல்லா வெந்து வந்துடுச்சுலாம். இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் போடலாம். ஓகேம்மா. இன்னும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இல்லை நம்ம காலிஃப்ளவரை ஒரு பாயில் பண்ணிட்டோம் இல்லையா, இது க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இது சுக்கா சப்ஜின்னு வாங்க. இது சுக்கா சப்ஜின்னா ட்ரையாக இருக்குது. வேணா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், லைட்டாக. ஆமாம், அது வெந்து வரத்துக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு குவான்டிட்டியும் பத்தாதுல்ல. ஆமாம், 4 பேருக்கு சாப்பிடணும்ல, குவான்டிட்டி 10 தான் நினைக்கிறேன். 10மா? இருக்கு பார்த்தியா? நல்லா வெந்து வரட்டும். ஓகேம்மா.
இப்போ இந்த வெஜ்ஜஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் மசாலாலாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம், நல்லா வெந்து வரட்டும். சரியா? வைக்கலாமா? மாவு நல்லா செம்ம சாஃப்டா இருக்கு. செம்ம சாஃப்டா நல்லா வந்துருச்சு. சரியா? கைக்கு ஓட்டல பார்த்தியா? இப்போ நம்ம பூரி திரட்டிடலாம். ஓகேம்மா. அதுக்கு மேல் மாவு தடவிட்டேன். ஏன் கவுண்டர் டாப்ல பண்றேன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பெருசா வரணும்ல, அதுக்காண்டி. நம்ம கொஞ்சமா தான் தண்ணி ஊற்றணும். அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்க தண்ணி எல்லாம் எவ்வளவு வெளில வந்திருக்கு பார்த்தியா? ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டோம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டுறோம். கடைசியா 1 டேபிள் ஸ்பூனு தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். சரிண்ணா. ஓகே. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கிரன்ச்சியாக தான் இருக்கும், ரொம்ப வெந்திருக்காது. சரியா? ஆஃப் பண்ணிடலாமா? ஓகேம்மா. காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம இந்த பூரியை போட்டலாம். என்ன காஞ்சி டப்பா போட்டால் தான் பூரி நல்லா விசில் வரும். இன்னும் நுர வருமாம்மா இதுல செய்யறப்போ? கடல்ல நெல் செய்யறது. பூரி எப்பயுமே நம்ம இப்படி அழுத்தி அழுத்தி பண்ணும்போது தான் நல்லா பிசுன்னு வீங்கும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். இவ்வளோ அழகாக வெந்து இருக்கு பார்த்தியா? ஆமாம்மா. கலர் பாரு. குட்டீஸுங்கெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்களா? ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எம்மி டேஸ்டி கலர்ஃபுல்லான இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். அதுதான் நம்மளது பீட்ரூட்டு சோடா பூரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து பஹாடி கோபியும் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.